ஹலோ! இந்த சுவாரஸ்யமான புதிய விளக்கப் பதிவிற்கு உங்கள ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சோஷியல் மீடியால ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயத்த பத்தி தான் ஆழமா அலசப் போறோம். நடிகர் விஜய் அவங்களோட கட்சியான தமிழக வெற்றிக் கழகம், அதாவது த.வே.க.வோட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான உத்தேச வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. பொதுமக்களுக்கான ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லப்படுற அந்த 6 முக்கிய நலத்திட்டங்கள் என்னென்ன, இந்த தகவல்கள் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நாம எந்த சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இந்த தகவல்ல சொல்லப்பட்டிருக்க அந்த 6 முக்கிய வாக்குறுதிகளை நம்ம 4 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல 2026 தேர்தலுக்கான கணிப்புகள், அடுத்து நேரடியாக கிடைக்க போற நிதி உதவிகள், அதுக்கப்புறம் அன்றாட பயன்பாட்டுக்கான மானியங்கள், கடைசியா சுகாதாரம், அப்புறம் ரொம்ப முக்கியமான அந்த முதல் முன்னுரிமை. வாங்க ஆரம்பிக்கலாம். நாம முதல்ல பார்க்க போறது இந்த தேர்தல் தகவல்களையும் 2026க்கான கணிப்புகளையும் பத்தி தான். இந்த தகவல் மூலம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டைம்லைனை முன்வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி நடிகர் விஜய் அவங்களால தொடங்கப்பட்டுச்சு. ஆனா 2026ல நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல அவங்க மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சிய பிடிப்பாங்கன்னும், வர மே மாசத்துல அவர் அதிகாரப்பூர்வமா முதலமைச்சரா பொறுப்பேற்பார்னும் இந்த தகவல் ரொம்பவே உறுதியா கணிக்குது. இது அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் அப்படின்னே அவங்க விவரிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ண கொஞ்சம் கவனிங்க. 108, அதாவது வரவிருக்க அந்த தேர்தல்ல 108 இடங்களை பிடிச்சு தாவேக வெற்றி பெறும் அப்படின்னு ஊகத்தின் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட எண்ண இந்த தகவல் மூலம் ஆணித்தரமா சொல்லுது. இந்த 108 இடங்கள் அப்படிங்கிற அந்த பலுவான அடித்தளத்துல தான் அடுத்து நாம பார்க்க போற பிரம்மாண்டமான நலத்திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான முழு அதிகாரமும் அவங்களுக்கு கிடைக்கும்னு அந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த நலத்திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். குறிப்பா நேரடி நிதி உதவி மற்றும் பண பலன்கள் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம். இந்த உத்தேச தேர்தல் அறிக்கையில மக்களோட கவனத்தை ஈர்த்த முதல் மிகப்பெரிய வாக்குறுதி இதுதான். ஒவ்வொரு மாசமும் 2500 ரூபாய் நிதியுதவி. இது யாருக்கானது தெரியுமா? குடும்பத் தலைவிகளுக்காகவே பிரத்யேகமா அறிவிக்கப்பட இருக்கிற ஒரு திட்டம்னு இதை ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. பெண்களை பொருளாதார ரீதியா வலுப்படுத்துற ஒரு நேரடி உத்தியா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரடியாக போய் சேர்ற இந்த பணப்பலன் இந்த அறிக்கையில ரொம்பவே ஸ்ட்ராங்கா முன்வைக்கப்பட்டிருக்கு. குடும்பத் தலைவிகளை தொடர்ந்து சமூகத்துல ரொம்பவே முக்கியமான இன்னொரு பகுதியினரான முதியோர்களுக்கும் ஒரு மாபெரும் திட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் மாசம் 3000 ரூபாய் ஓய்வூதியம். உழைக்கிற வயசை கடந்தவங்களுக்கு ஒரு வலுவான நிதி பாதுகாப்பை உறுதி செய்யற வகையிலையும் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற நோக்கத்திலையும் இந்த 3000 ரூபாய் ஓய்வூதிய திட்டம் அமையும் அப்படின்னு அந்த தரவுல ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. சரி, நேரடி பண பரிமாற்றங்களை தாண்டி அடுத்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சேவைகள் மற்றும் மானியங்கள் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 6 அப்படிங்கிற எண் ஒவ்வொரு குடும்பத்தோட சமையலறை பொருளாதாரத்தோட நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயம். ஆமாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முற்றிலும் இலவசமா வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான வாக்குறுதி. நம்ம அன்றாட அத்தியாவசிய தேவையான கேஸ் சிலிண்டர் செலவை வருஷத்துக்கு 6 முறை அரசாங்கமே ஏத்துக்கும் அப்படின்ற அந்த திட்டம் கண்டிப்பா மக்களை பெருசா கவரும்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. எரிவாயு சிலிண்டர்களை தொடர்ந்து மின்சார பயன்பாட்டிலையும் ஒரு பெரிய மானியத்தை பத்தி சொல்றாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த உத்தேச அறிக்கையோட அடுத்த முக்கியமான பாயிண்ட். இதனால நடுத்தர மற்றும் அடித்தட்ட மக்களோட மாதாந்திர கரண்ட் பில் சுமை பெருமளவு குறையும் அப்படிங்கிறது தான் இந்த வாக்குறுதியோட அடிப்படை நோக்கமா பார்க்கப்படுது. அடுத்த வாக்குறுதி நம்ம எல்லாரோட பயணங்களையும், குறிப்பா பெண்களோட பயணங்களை சார்ந்தது. அரசு பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயணம். பெண்களோட நடமாட்டத்தையும் அவங்க வேலைவாய்ப்புக்காக சுதந்திரமா பயணம் செய்யறதையும் ஊக்குவிக்கிற விதமா இந்த திட்டமும் அந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றுள்ளதா இந்த தரவு பதிவு செய்யுது. இறுதியா நம்ம பார்க்க போற பகுதி சுகாதாரம் மற்றும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்க்கப்படுற அந்த முதல் முன்னுரிமை பத்தி தான். 25 லட்சம் ரூபாய். ஆமாங்க, ஒரு குடும்பத்தோட மருத்துவச் செலவுகளுக்காக 25 லட்சம் ரூபாய் வரையிலான சுகாதார காப்பீட்டு திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் அந்த மெகா வாக்குறுதி. எதிர்பாராத மருத்துவச் செலவுகளால எந்த ஒரு குடும்பமும் வறுமைக்கு தள்ளப்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல இவ்ளோ பெரிய தொகையை வரம்பாக கொண்ட ஒரு விரிவான காப்பீட்டு திட்டம் இதுல முன்மொழியப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த வாக்குறுதிகள் எப்படி சமூகத்தோட பல்வேறு தரப்பினரை சென்றடையும் வகையில ரொம்ப தெளிவா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியும். பெண்களுக்காக மாசம் 2500 ரூபாய் மற்றும் இலவச பேருந்து பயணம்,
முதியோர்களுக்கு மாசம் 3000 ரூபாய் ஓய்வூதியம். இது போக ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பொதுவா 6 சிலிண்டர்கள், 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், அப்புறம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு. இது உண்மையிலேயே ஒரு மிக தெளிவான, சரியா இலக்கு வைக்கப்பட்ட திட்டமிடலை காட்டுது இல்லையா? இப்போ இந்த தகவல் மூலம் திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டுற ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நாம வந்திருக்கோம். அதுதான் அந்த முதல் கையெழுத்து. மே மாசம் முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனேயே இந்த 6 முக்கிய திட்டங்கள்ல ஒண்ணுல தான் அவரோட முதல் கையெழுத்து பதிவாகும் அப்படின்னு அந்த பதிவுல பெருத்த எதிர்பார்ப்போட குறிப்பிடுறாங்க. அரசியல்ல இது ஒரு ரொம்பவே அடையாளபூர்வமான சக்தி வாய்ந்த நகர்வுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். அந்த தகவல் மூலம் கணிக்கிற மாதிரியே மே மாசம் பொறுப்பேற்பு நடந்தால் இந்த 6 வாக்குறுதிகள்ல எந்த திட்டத்துக்கு முதல் கையெழுத்து கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த திட்டம் உடனடியா மக்களோட கைகளுக்கு போய் சேர வேண்டும்னு முன்னுரிமை அளிக்கப்படும்? இது உண்மையிலேயே கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். சரி, இந்த விளக்கப்பதிவை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நாம பார்த்த அந்த 6 முக்கிய குறிப்புகளை ஒரு தடவை சுருக்கமா ரீகேப் பண்ணிடலாம். 1. குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபாய் நேரடி நிதியுதவி. 2. முதியோர்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம். 3. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர்கள். 4. அனைத்து குடும்பங்களுக்கும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். 5. அரசு பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயணம். மற்றும் 6. ஒரு குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விரிவான சுகாதார காப்பீடு. இந்த 6 திட்டங்கள் தான் தாவேகாவோட பிரதான முழக்கங்கள்னு இந்த தரவு முன்னிறுத்துது. இறுதியா நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். பெரிய பெரிய அரசியல் வாக்குறுதிகளுக்கும் அதை எவ்வளவு விரைவா செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கும் இடையிலான அந்த சமநிலை. இந்த தரவு சுட்டிக்காட்டுற மாதிரி இந்த 2026 உத்தேச தேர்தல் முடிவுகள் நிஜமானால் இந்த பிரம்மாண்டமான திட்டங்கள்ல எது சாமானிய மக்களோட வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? வெறும் வாக்குறுதிகளா மட்டும் இல்லாம உடனடியா செயல்படுத்தப்படும்போது எந்த திட்டம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு அடுத்த விளக்கப்பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.